மனிதன் இல்லாமல் இயற்கை எப்படி மீண்டது? இயற்கையின் ஆற்றலையும் மனித இழப்புகளுக்குப் பிறகு அது மீண்டும் உயிர் பெற்று வரும் விதத்தையும் சுட்டிக்காட்டும் பல நிகழ்வுகள் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றன. மனிதன் விலகிய பிறகு இயற்கை தன்னிச்சையாக மீண்டும் அதன் மேலான கட்டுப்பாட்டை மீட்டெடுக்கிறது என்பது கடந்த காலத்தில் பல இடங்களில் நடந்த நிகழ்வுகளால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. சர்னோபில் செர்னோபில் 1956இல் நடந்த அணு விபத்து உலகத்தை உலுக்கியது. அந்த நகரம் முழுவதும் காலியாகிவிட அங்கு வசித்த மக்கள் ஒட்டுமொத்தமாக இடமாற்றம் செய்யப்பட்டனர். ஆனால் அந்த விபத்துக்குப் பிறகு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக மனிதர்கள் இல்லாத அந்த இடம் இன்று ஒரு வனப்பகுதி போல் மாறியுள்ளது. விலங்குகள், பறவைகள், செடிகள் மற்றும் மரங்கள் அனைத்தும் மிகுந்த வேகத்தில் பரவி வளர்ந்து வருகின்றன. அதேபோல ஜப்பானில் உள்ள ஃபுகுஷிமா, நியூயார்க் நகரத்தின் அருகிலுள்ள சாண்டி தாக்கிய பகுதிகள், அமெரிக்காவில் விட்டு செல்லப்பட்ட தொழிற்சாலைகள் போன்ற இடங்களும் இயற்கையின் மீட்பு ஆற்றலை பதிவு செய்கின்றன. இந்தியாவில் கூட பழைய காலங்களைச் சேர்ந்த சில நகரங்கள், ஹம்பி போன்றவை இன்று மரங்கள், கொடிகள், பறவைகள், மிருகங்கள் ஆகியவற்றால் சூழப்பட்டுள்ளன. இயற்கையின் இந்த மீட்பு எப்படி சாத்தியமாகிறது? மனித நடவடிக்கைகள் நிறைந்து கொண்டிருக்கும் இடங்களில் இயற்கையின் வழக்கமான சுழற்சி பாதிக்கப்படுகிறது. மரங்கள் வெட்டப்படுவது, தொழிற்சாலைகளில் மாசு வெளியேறுவது, விலங்குகள் விரட்டப்படுவது இவையெல்லாம் இயற்கையின் சமநிலையை அழிக்கின்றன. ஆனால் மனிதர்கள் அந்த இடங்களை விட்டு விலகினால் இயற்கை தானாகவே அந்த இடத்தை மீண்டும் கட்டமைக்க ஆரம்பிக்கிறது. மண் மீண்டும் வளம் பெறுகிறது, புல்வெளிகள் பரவத் தொடங்குகின்றன, விலங்குகள் தங்கள் பழைய இருப்பிடங்களுக்கு திரும்ப வருகின்றன. இது ஒரு தன்னிச்சையான நடைமுறை. இதில் எந்த ஒரு மனித உலோபமும் திட்டமிடலும் கிடையாது. இயற்கை தானாகவே தனது சுழற்சிக்கேற்ப செயல்படுகிறது. சர்னோபிலை எடுத்துக்கொள்ளும் போது விலங்குகள் மீண்டும் அந்த இடத்தை தங்கள் வசிப்பிடமாக மாற்றிக் கொண்டுள்ளன. ஒட்டகச் சிவிங்கிகள், கரடிகள், வாலுருவிகள், காகங்கள், அரிய பறவைகள், பலவிதமான உயிரினங்கள் அங்கு மீண்டும் வாழ்கின்றன. இதை விஞ்ஞானிகளும் உயிரியல் ஆய்வாளர்களும் ஆச்சரியத்துடன் கவனித்து வருகிறார்கள். இயற்கை எப்போதும் மனிதன் இல்லாமல் இருக்க விரும்பவில்லை. ஆனால் மனிதனின் தவறான செயற்பாடுகள் இல்லாதபோது அது மீண்டும் முழுமையாக தன்னை திரும்பப் பெறும். மற்றொரு சிறந்த உதாரணம் பிரீபியாட் நகரம். இது சர்னோபிலுக்கு அருகிலுள்ள நகரம். இதிலிருந்த கட்டடங்கள் இப்போது மரங்கள் மற்றும் கொடிகளால் மூடப்பட்டுவிட்டன. கடுமையான ரேடியேஷன் இருந்தாலும் அந்த இடத்தில் உயிரினங்கள் பரவி வருவது இயற்கையின் பலத்தை எடுத்துக்காட்டுகிறது. இந்த நிகழ்வுகளெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது? நாம் இயற்கையை மதிக்க வேண்டும். நாம் இல்லாத போதும் இயற்கை வாழ்கிறது. ஆனால் நாம் அதை அழித்தால் நம்மும் வாழ முடியாது. அதனால் இவ்வுலகில் நம்முடைய வாழ்வில் இயற்கைக்கு இடம் கொடுப்பது அவசியம். மனிதனின்றி இயற்கை எப்படி மீண்டது என்பதைப் பற்றிய இந்த மர்ம பயணம் நமக்கு பெரிய பாடமாக இருக்கிறது. நாம் இனிமேலும் இயற்கையின் மீது போர் தொடுத்தால் நாம் தான் தோல்வியடைவோம். இயற்கை எப்போதும் மீண்டு வரும். ஆனால் நம்மால் மீண்டும் வாழும் வாய்ப்பு இருக்குமா என்பது கேள்விக்குறியே. இயற்கையின் மீது கருணையும் பொறுப்பும் கொண்டிருக்க வேண்டிய கட்டாயத்தை இந்த நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துகின்றன. அதை பாதுகாக்கும் பொறுப்பு நமக்கு உண்டு, நம்முடைய எதிர்காலத்திற்காகவே.